Hi, welcome to my biology revision class. Today our topic is mineral nutrition. மினரல் நியூட்ரிஷன் பிளான்ட் ஃபிசியாலஜியில் கொஞ்சம் சின்ன லெசன். அப்புறம் இந்த லெசனில் அப்படியே எப்படி மினரல் உள்ளே போகுது, திரும்பவும் ஜைலம் ஃப்ளோயம், அது எப்படி ஃப்ளோயம் இஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் த கண்டென்ட் ஃப்ரம் த ப்ரிப்பேர்ட் ஏரியா டு த சிங்க் ஏரியா, அதெல்லாம் இங்கேயும் அப்படியே டச் ஆகும். அதுவும் இல்லாமல் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ், அது எல்லாமே இங்கேயும் கொஞ்சம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் லெசனில் படித்ததுனுடைய கொஞ்சம் ரெப்ளிகா இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் மினரல்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட், அதெல்லாம் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் இல்லை, அதை நம்ம பயோ மாலிக்யூல்ஸில் படித்தோம். இங்கே மேக்ரோ நியூட்ரியண்ட்டாக என்னெல்லாம் இருக்குது, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா வந்து நைட்ரஜன் மெட்டபாலிசம், நைட்ரஜன் ஃபிக்சேஷன், பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அதில் கொஷின் எதிர்பார்க்கப்படும். அப்புறம் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் என்னென்ன வேலை செய்யுது, எந்த ஃபார்மில் அது பிளான்ட்டுக்குள்ளே போகுது, அயானிக் ஃபார்மில் போகுதா இல்லை சால்ட்டாக போகுதா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்குற கொஷின். அந்த ஏரியா முக்கியம். மற்றபடி இந்த ஃப்ரண்ட்டில் வர இந்த மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா என்ன, கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் என்ன, அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ளே போவோம். இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே நம்ம முக்கியமாக படிக்க போகிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஜூலியஸ் வேன் சாக்ஸ். இவர் ரொம்ப க்யூரியஸ் பிளான்ட் ஃபிசியாலஜியில். ஏன்னா இவர் ஒரு ஐடியா கொடுத்துருந்தார் முதல்ல. நெக்ஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் லெசன்லேயும் இவர் பேர் வரும். ஏன்னா இவர் தான் சொன்னார், ஏதோ ஒரு விஷயம் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது, அது வந்து கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்குது, அந்த பிக்மெண்ட் ஏதோ ஒன்று க்ரீன் கலராக இருக்குது, ஏதோ ஒன்றுன்னு சொல்கிறாரு, குளோரோஃபில்னு சொல்லலை. அந்த ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ஐட்டத்துக்குள்ளே இருக்குது. அந்த ஏதோ ஒரு ஐட்டமும் குளோரோபிளாஸ்ட்னு சொல்லலை, ஆனால் அங்கே தான் ஏதோ நடந்து ஃபுட்டு ரெடி ஆகுது அப்படின்னு ஒரு பெரிய ஹிண்ட்டை கொடுத்தவர். அதுவும் இல்லாமல் ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ், நியூட்ரியன்ட் எலிமெண்ட்ஸ் என்னென்ன, மைக்ரோவா மேக்ரோவா, அதெல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தவர் என்ன பண்ணார், வாட்டருங்கிற ஒரு மீடியத்துக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு கரைச்சி அதில் சாயில் இல்லாமல் ரூட்டு வச்சு அப்படி சாயில் இல்லாமல் பிளான்ட்டை வளர்த்து பார்த்து ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துட்டு போனவர். டு டெஸ்ட் த கண்டென்ட், நியூட்ரியன்ட் கண்டென்ட் ஆஃப் த சாயில் இல்லாமல் தண்ணி, அது எவ்வளோ அது எடுத்துக்குது, எந்த ஒரு எலிமெண்ட் அது அதிகமாக அப்சர்வ் பண்ணுது, கம்மியாக, அதெல்லாம் பார்க்குறதுக்காக அவர் பண்ண ஒரு பேஸை வச்சு தான் பின்னாடி நாம் ரொம்ப அழகாக ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்காகவே பண்ணிகிட்டு இருக்கோம். ஹைட்ரோஃபோனிக்ஸில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம ஊற்றுற அந்த தண்ணி அதில் இருக்கிற pH இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் எங்கள் நியூட்ரியன்ட் மீடியம். சாயில் லெஸ் கல்ச்சர், சாயிலே இல்லை, நம்ம ஊற்றுறது ஒன்லி தண்ணி, அதுவும் நியூட்ரியன்ட் மீடியம். அந்த மீடியம் ஒரு பாட்டிலில் ஊற்றி அதில் ஒரு 3 ஓட்டை வச்ச ஒரு கார்க்கை ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை வழியாக பிளான்ட்டை போட்டுட்டு இன்னொரு ஓட்டை வழியாக காற்று அனுப்புறதுக்கு, ஏர் நம்ம இந்த ஃபிஷ் டேங்கில் அனுப்புகிற மாதிரி, இன்னொரு வழியாக நம்ம நியூட்ரியன்ட் மீடியம் அப்படியே ஒரு பாட்டிலில் ஃபிக்ஸ் ஆன மாதிரி அனுப்பிச்சிக்கலாம். இல்லை சிரஞ்சு கொஞ்சம் பெரிய சிரஞ்சாக வச்சு அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சு அப்படியே எப்பவுமே அந்த pH மட்டும் கரெக்டாக பார்த்துருக்கோம். pH மாறிடுச்சுன்னா தே டோன்ட் கெட் இன் டு இட். நம்ம தான் பார்த்துமே இந்த வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் வேரி ஆனால் எண்டாஸ்மாசிஸ், எக்ஸ்மாஸ்மாசிஸ், இந்த குழப்பம்லாம் வந்துடும். ஸோ மீடியமில் pH இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் பண்ணி வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான் ஹைட்ரோஃபோனிக்ஸ். பின்னாடி நமக்கு சாயிலே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது நம்ம எல்லாமே ஹைட்ரோஃபோனிக்ஸை நோக்கி போக வேண்டிய கட்டாயமும் வரலாம். அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு தேதிக்கு டொமேட்டோ, லெட்யூஸ், அதுக்கப்புறம் குக்யூம்பர், சீட்லெஸ் குக்யூம்பர், இதெல்லாம் ரொம்ப அழகாக ஹைட்ரோஃபோனிக்ஸில் வளர்க்குறாங்க. இதோட தான் இந்த டாப்பிக்கே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் எசென்ஷியல் மினரல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. என்ன மினரல் நியூட்ரியன்ஸ்னாலே எசென்ஷியல் தானே, அதில் என்ன எசென்ஷியல் நான் எசென்ஷியல்னா ஆல்மோஸ்ட் ஒரு 105 107 எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு 60+ வரைக்கும் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பிளான்ட்டுக்கு ஒரு 17 எலிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. 17 மினரல்ஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த 17லையும் சிலது வந்து மேக்ரோவாக இருக்குது, சிலது வந்து மைக்ரோவாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஹையர் பிளான்ஸ்க்கு கொஞ்சம் 2-3 எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாகவும் ஒரு ஹையர் கேட்டகரி பிளான்ஸ் எடுத்துக்குது. அதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அது 105 டிஸ்கவர்டு, அதில் 60+ வந்து டிஸ்கவர்டு, டோட்டலாக இருக்கிற 105 எலிமெண்ட்ஸில். அதுக்கப்புறம் சம் பிளான்ஸ், இப்போ சில நேரங்களில் கோல்டு பிளான்ட் வளர்றதை வச்சு கோல்டு இருக்கிறத கூட கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் இந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுற ஏரியாலெல்லாம் ஸ்ட்ரான்ஷியம் கூட வளருது, அதெல்லாம் இருக்கிறதுனால செலீனியம், ஸ்ட்ரான்ஷியம், இந்த மாதிரி ஒரு இது பிளான்ட்டுக்கு தேவை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் ஆகி உள்ளே போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ஸ், எதுக்காக இந்த மினரல் அப்படின்னா ரொம்ப முக்கியம். பிளான்ட்டோட க்ரோத்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. பிளான்ட்டில் இருக்கிற என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. முக்கியமாக
இப்போ நம்ம பெப் கார்பாக்சிலேஸ் அப்படின்னு படிப்போம் இதில் C4 சைக்கிளில். அதுக்கப்புறம் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ், அதுக்கெல்லாம் முக்கியமான ஆள் மெக்னீஷியம். அதே மாதிரி குளோரோஃபில் பில்ட் ஆகணும்னா மெக்னீஷியம், ஆக்சிஜன் பில்ட் ஆகணும்னா ஜிங்க், அதுக்கப்புறம் ஆல்கஹால் டீஹைட்ரோஜனஸ்னா அதுலேயும் ஜிங்க். இந்த மாதிரி நிறைய மெட்டலோ ப்ரோட்டீன்ஸ். இப்போ மாலிப்டினம் ரொம்ப முக்கியம். மாலிப்டினம் அயனும் சேர்ந்து தான் நைட்ரோஜினேஸ் இல்லைன்னா நைட்ரோஜன் ஃபிக்சேஷனே இல்லை. ஸோ இந்த மாதிரி முக்கியமாக என்சைம் ஆக்டிவிட்டியில் அது வருது. அதுக்கப்புறம் நம்ம நியூக்ளியஸ் இது டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ எடுத்துக்கிட்டாலும் நைட்ரஜனு, அப்புறம் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், நம்ம எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல், பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஒரு பிளான்ட்டோட பேசிக் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, நாட் ஓன்லி பிளான்ட், அனிமல்ஸும் நம்ம சாப்பிட்றோம், அது எடுத்துக்குது, அவ்வளோதான். ஸோ த மினரல்ஸ் ஆர் பிளேயிங் அ வெரி க்ரூஷியல் ரோல் இன் தேர் லைஃப் ஆக்டிவிட்டி. செல் டிவிஷனில் இருந்து, growthல இருந்து, flowering இருந்து, setting the seed, maintaining the dormancy, everything is totally depending on the mineral content of a plant. So இப்போ பார்ப்போம் what is macro element and micro element அப்படின்னு. macro nutrients அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு dry weight. ட்ரை வெயிட்னா எப்படி பார்க்குறதுன்னு நான் பயோமாலிகுல்ஸ்லேயே சொன்னேன். உங்களுக்கு டோட்டலாக தண்ணியே இல்லாமல் ஒரு ட்ரை மேட்டர். ஸோ ஒரு ட்ரை மேட்டரில் 10 millimole per 1 kg ஆஃப் ட்ரை மேட்டர், அவ்வளோ அளவு அதுக்கு மேலே அப்படிலாம் இருந்தால் அது மேக்ரோ நியூட்ரியன்ட்டு. அதுக்கும் கீழே இருந்தால் 10 millimole கீழே இருந்தால் தட் இஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட். ஒரு மேக்ரோ அப்படின்னு சொன்னாலே முக்கியமாக கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அது வந்துடும். அதுக்கப்புறமா பாஸ்பரஸ் வந்துடும், பிகாஸ் ஏடிபியில் இருக்குது, நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கு, அது இருக்கு. அதுக்கப்புறம் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் நம்ம பார்த்தோம், மீத்தியோனின், சிஸ்டின், அதெல்லாம் இல்லை. மீத்தியோனின் வந்து ரொம்ப பேஸ் இல்லையா, இனிஷியேட்டிங் கோடான் அது கொடுக்கறது. ஸோ மீத்தியோனின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே இது முக்கியமான காம்பனன்ட். மெக்னீஷியம் தான் பேக் போன் ஆஃப் குளோரோஃபில், அங்கே இவர் வந்தாச்சு. கால்சியம் தான் ஒரு ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் ஆஃப் அ செல், அப்படியே மெயின்டைன் வித் த ஹெல்ப் ஆஃப் கால்சியம். அதுக்கப்புறம் பொட்டாசியம் அயான்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மெக்கானிசம். ஸோ எவ்வளோ முக்கியமான ஸ்டொமேட்டா ஓப்பனிங் க்ளோசிங் தான் முக்கியம் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், இன்டேக் ஆஃப் வாட்டர் அண்ட் தென் புல்லிங் த வாட்டர் அப். இதுக்கு எல்லாமே அந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் இஸ் இம்பார்ட்டன்ட், அங்கே பொட்டாசியம். ஸோ இதெல்லாம் மைக்ரோக்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தானே இருக்குது, ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி, அதனால் அதுக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை அப்படிலாம் நினைக்க முடியாது, அதுக்கும் நிறைய வேலை இருக்குது. அயனும் இங்கே ரொம்ப முக்கியம் ஃபார் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ், அந்த ஃப்ளேவோ ப்ரோட்டீன் அங்கெல்லாம் வரும்போது அயன். மேங்கனீஸும் சரி, உங்களுக்கு இந்த ஜிங்க், இதெல்லாம் மேங்கனீஸ், குளோரின், இதெல்லாம் சேர்ந்து தானே உங்களுக்கு ஜி காம்ப்ளெக்ஸ் வரும் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போது. ஸோ தட் இஸ் பிளேயிங் அ வெரி க்ரூஷியல் ரோல். காப்பரும் உங்களுக்கு இதுக்குள்ளே வரும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பார்ப்போம். அதுக்கப்புறம் மாலிப்டினம் நைட்ரோஜனஸ்குள்ளே வரும். ஜிங்க்கும் இங்கே இதுக்குள்ளே வருது உங்களுக்கு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போது. இட் வில் பி ஜஸ்ட் கெட்டிங் இன் டு ஜி காம்ப்ளெக்ஸ்குள்ளே வர ஒரு கண்டென்ட். போரான் பார்த்தீங்கன்னா போலன் ஜெர்மினேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் இட் பிளேஸ் வித். அண்ட் குளோரின் அண்ட் நிக்கல், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கொஞ்சம் வேலை பண்ணாலும் இதெல்லாம் இல்லைன்னா வேலை டோட்டலாக நின்றுடும். அதனால் மைக்ரோவாக இருந்தாலும் அதனோட கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு த பிளான்ஸ் க்ரோத். ஸோ இன் ஹையர் பிளான்ஸ் இதெல்லாம் தாண்டி, இந்த ஒரு 17 எலிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி when you go with the higher plants, they do have sodium, selenium, silicon and then cobalt. அதனுடைய வேலை, அதில் இருக்கிற சில வேலைகளுக்காக இப்போ சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சில ரூட் வெளியே வருது மேங்க்ரோவ் பிளான்ஸில், சில நேரங்களில் மாடிஃபைடு ரூட்ஸ் மாறுது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் they just consume some extra elements. ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பிளான்ட்டு கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட அப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, அதனுடைய வேலையானால் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே they just cannot proceed with their growth, they just stop and release the symptom out. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வரைக்கும் அது அப்படியே எப்படியோ தப்பிச்சு கம்மியாக தான் இருக்கு, ஆனால் வளர்ந்து அது என்ன ரோலை ப்ளே பண்ணணுமோ பண்ணி அந்த பாயிண்ட் வரும் they just cannot carry on. என்னால் முடியல, என்ன விட்டுருங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை காட்டும். தட் பாயிண்ட் இஸ் அ கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன்.
inhibition. அப்போ the plant will be showing the symptoms. அதுதான் deficiency symptoms. அந்த symptom வந்தா நமக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா ஒரு தடவை deficiency வரும்போது ஒரு plant அப்படியே பிடுங்கி கொளுத்தி அது சாம்பலை எடுத்து பார்க்கறது சான்ஸ் இல்லை. ஸோ symptoms will come out. நமக்கு ஃபீவரோ ஹெட்டேக்கோ வாமிட்டோ வர மாதிரி அந்த சிம்டம்ல முக்கியமாக ஒரு 3 இருக்கு. அது தாண்டியும் சிலது இருக்கு. 3னா எந்த சிம்டம்னால இந்த எந்த எலிமெண்ட் டெஃபிஷியன்சி வந்தாலும் குளோரோசிஸ், நெக்ரோசிஸ், ஸ்டண்டட் growth, அங்கங்கே முடிச்சு வரா மாதிரி, அதுக்கப்புறம் there is a inhibition of cell division, ஸோ பிளான்ட் க்ரோவே ஆகாது, ஸ்டண்டட் growth-ஆ நின்றோம். குளோரோசிஸ், நெக்ரோசிஸ் ரொம்ப காமனாக. குளோரோசிஸ் குளோரோஃபில் இல்லாமல் போய் எல்லோ கலராக மாற ஆரம்பிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக அங்கே அயனோ இல்லை மக்னீஷியமோ டோட்டலாக குறைஞ்சி இருக்கலாம். அதுதான் குளோரோசிஸ். நெக்ரோசிஸ்னா டோட்டலாக செத்து போகிறது. அந்த நெக்ரோட்டிக் ஸ்பாட் நீட்டாக அப்படியே கோடு போட்ட மாதிரி வந்து அப்படியே சுருங்கி அந்த ஏரியா செத்தே போகும். எல்லோவாக மாறாது, அப்படியே எல்லோவாக மாறுறது ஒரு பக்கம், அது கிளைமேக்ஸ்க்கே வந்துருச்சு, செத்து போகிற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துடும். அதுதான் நெக்ரோட்டிக் ஸ்பாட்டு. வைரஸில் கூட இது வரும், வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரும்போது. ஸ்டாண்டர்ட் க்ரோத்னா உங்களுக்கு செல் டிவிஷனே இல்லை, மொபைலைசேஷனே இல்லை, டோட்டலாக நின்றுறது, ஸ்டாண்டர்ட் க்ரோத் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் அதோட சிம்டம். இப்படியெல்லாம் சிம்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு எலிமெண்ட் அது உள்ளே வருது, அது எப்படி மொபைலைஸ் ஆகுது. சில நேரத்தில் அதனுடைய மொபைலைசேஷன், சில எலிமெண்ட்ஸ் வில் பி மொபைலைசிங் ஃப்ரீக்வெண்ட்லி ஃப்ரம் டாப் டு டவுன் ஆர் டவுன் டு டாப், இட் ஜஸ்ட் மூவ் அரவுண்ட். பட் தெர் ஆர் சம் எலிமெண்ட்ஸ் கேன் நெவர் மூவ், ரொம்ப ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மியாகவே கூட மூவ் ஆகும். அப்படி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் ஆகிற மொபைலைசிங் எலிமெண்ட்ஸ் ஜென்ரலா பாத்தீங்கன்னா there are nitrogen, potassium and magnesium, they will be moving. அது இப்போ ஒரு ஓல்டர் ரீஜன்ல இருந்து எங்கர் ரீஜனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓல்டர் ரீஜன் அப்படின்னு சொன்னா செனசென்ஸ் ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அது கம்மி ஆனா, இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் கம்மி ஆனா, இல்லை பொட்டாசியமோ நைட்ரஜனோ கம்மி ஆனா, அதனோட சிம்டம்ஸ் முதல்ல மெச்சூர்டு ஜோன்ல, செனசென்ட் ஜோன். செனசென்ட்ங்கிறது அப்படியே ஒரு ஏஜிங் ப்ராசஸ், ரொம்ப பிரெட்டி ஓல்டு. செனசென்ஸ் வரும்போது டெத்துக்கு வெரி க்ளோஸ் பை ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு லீஃப் ரொம்ப பழுத்து போய் விழற ஸ்டேஜோ இல்லை ஃப்ரூட் மெச்சூர் ஆகி அப்படியே சில நேரத்தில் நம்ம கரெக்ட் டைமில் விழாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கு, அந்த ஏரியாவில் இருந்து சிம்டம் அங்கேருந்து தான் ஆரம்பித்து எங்கர் ரீஜனை நோக்கி போகும். இந்த மாதிரி எலிமெண்ட்டில் சிலது ரொம்ப கம்மியாக மூவ் ஆகும், ஆனால் சில நேரத்தில் மூவ் ஆகாமல் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இந்த நம்ம கால்சியம் பெக்டேட் இருக்கு செல் வாலில், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்கர் ரீஜன்லேயே அதனுடைய சிம்டமை காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு பட் வெளியே வரும்போதோ இல்லை மெரிஸ்டமேட்டிக் ஏரியாவுக்கு கிட்ட அந்த ஏபிக்கல் மெரிஸ்டம் மேலே வரும்போது, ஷூட்டோட பட் வரும்போதோ, லீஃபோட அங்கவே காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் எக்ஸாம் கொஸ்டின், ரொம்ப முக்கியம். இப்போ டாக்ஸிசிட்டி ஆஃப் மைக்ரோ எலிமெண்ட், வாட் இஸ் தட் டாக்ஸிசிட்டி? இதுதான் 10லனா டெஃபிஷியன்சி தானே, வேர் இஸ் த டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொன்னால், இப்போ தே ஆர் வெரி ஸ்பெசிஃபிக். இங்கே என்சைம்ஸ் மாதிரி தான், இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் இஸ் கேரிங் ஆன் திஸ் பர்டிகுலர் ஆக்ஷன், திஸ் பர்டிகுலர் மெட்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பர்டிகுலர் என்சைம். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தா சில நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உள்ளே போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு காம்பனண்ட் உள்ளே போயிடுச்சுன்னா திஸ் எக்ஸஸ் அமௌண்ட் வில் பி ஷோன், ஒரு 10% எக்ஸஸாக காட்டும் இந்த ட்ரை வெயிட்டில். அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இஸ் எக்ஸசிவ்லி ப்ரெசன்ட் இன் த பிளான்ட். அது என்ன ஒரு ஹாப்பி விஷயமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா திஸ் எக்ஸஸ் அமௌண்ட் இஸ் கால்ட் அஸ் டாக்ஸிசிட்டி பிகாஸ் திஸ் இஸ் ஹிண்டரிங் த அப்சார்ப்ஷன் ஆஃப் அதர் காம்பவுண்ட்ஸ். இப்போ மற்ற எலிமெண்ட்ஸ் உள்ள வர்றதுக்கான வழியை இது விடலை, இதுவே போய் ஆக்கியூபை பண்ணுது. அதில் ரொம்ப பேர் போன ஆள் யாருன்னா மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டியால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனை டிஸ்டர்ப் பண்ணும், இது அயனோட இன்டேக்கை டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கால்சியமையும் டிஸ்டர்ப் பண்ணுது. அயனு, கால்சியம் அண்ட் தென் ஒன் மோர் வில் பி தேர் மெக்னீஷியம். ஸோ அயன், மெக்னீஷியம் அண்ட் கால்சியமோட டிரான்ஸ்லோகேஷனை டிஸ்டர்ப் பண்ணுது. இது மூணுத்தையும் இது டிஸ்டர்ப் பண்ணுறதுனால என்ன அதை அப்சர்வ் பண்ண விடாமல் பார்த்துக்கும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பிளான்ட்டில் இந்த டாக்ஸிசிட்டி இல்லாமல் அயன் டெஃபிஷியன்சியால் வர சிம்டம், மெக்னீஷியம் டெஃபிஷியன்சியால் வர சிம்டம், ஸோ இது டெஃபிஷியன்சி டிசீஸாகவும் போய் நிற்கும். ஸோ இது ஒரு பக்கம் ரைஸ் ஆகிறது
ஆகிறது இல்லாமல் இதை டெஃபிஷிட்டில் கொண்டு போய் வைக்கிறதும் இது பண்ணுது. இதை தான் நம்ம டாக்ஸிசிட்டி, மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டி, இதுவும் எக்ஸாம் கொஸ்டின். இது முக்கியமாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஸ்பாட் இந்த குளோராட்டிக் ஏரியாவில் குளோரோசிஸ் வருது, இந்த வெயினை சுற்றி குளோரோசிஸ் வருதுன்னா அங்கெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஸ்பாட் வருதுன்னா மேங்கனீஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த இன்க்ரீஸால் இந்த இம்பார்ட்டண்ட் 3 ஐட்டம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த 3 ஐட்டம் ஒரு எக்ஸாம் கொஸ்டின், அந்த ப்ரௌன் ஸ்பாட்டை எக்ஸாம் கொஸ்டின் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்வே நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி வயா xylem அண்ட் வயா ஃப்ளோயம், இப்போ எண்டாஸ்மாசிஸ் எக்ஸாஸ்மாசிஸ்லாம் பார்க்குறோம். இப்போ எனி காம்பவுண்ட் விச் இஸ் கெட்டிங் இன் டு த செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த மூவ்மெண்ட் ஆஃப் அயான் இட் செல்ஃப் இஸ் கால்ட் அஸ் அ ஃப்ளக்ஸ். அதில் உள்ளே போகிறது இன்ஃப்ளக்ஸ், வெளியே வர்றது எஃப்ளக்ஸ். இது அபவுட் திஸ் லெசன். இதில் இப்போது நமக்கு ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான டாபிக் இதுக்குள்ளே இருக்குது. என்னென்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் லைக் when you talk about a macronutrient or micronutrient, these nutrients in what way it is affecting the plant growth, on what way they are contributing அப்படின்னு ஒரு 2 பேஜ் புக்கில் இருக்குது. I'll just read from the book because அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் முக்கியம். on what form it is getting into. அதை முடிச்சுட்டு நம்ம திருப்பி we will be back to nitrogen fixation. That's very important point. Okay, now let us get into the role of micro and macronutrients. ரோல்னா அதோட ரோல் நிறைய இருக்குது. என்சைம் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் anion cation change, and they act as a buffer, and then they involve in electron transport system and involve in the meristematic activity. So they play a very crucial role. அதில் எந்தெந்த எலிமெண்ட் என்னென்ன வேலை பண்ணுது நம்ம பார்ப்போம். இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா it is a very essential nutrient because this is the base for amino acids, protein and other thing. This can be absorbed mainly in the form of nitrate, though some are also taken in the form of nitrite or ammonium ion. இந்த டீட்டெயிலை இப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் படிப்போம். அதில் டீநைட்ரிஃபிகேஷன், அமோனிஃபிகேஷன் அங்கே ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலாம். நைட்ரஜன் is required by all parts of the plant, particularly the meristematic tissue. That's very important. And metabolically active cells. Nitrogen is one of the major constituent of protein, nucleic acid, vitamin and hormone. அடுத்தது பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்பரஸ் is absorbed by the plant from soil in the form of phosphate ion, either phosphoric acid or it will be hydrogen phosphate or plain phosphate. Phosphorus is a constituent of cell membrane, certain proteins, all nucleic acids. ATP எல்லாம் இதுக்குள்ள தான் வருது. nucleic acidsலயும் பாஸ்போடைஎஸ்டர் பிரிட்ஜ் வந்து பாஸ்பேட் அட்டாச் ஆகும் உங்களுக்கு. அதனால திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் பாஸ்பாரிலேஷன் ரியாக்ஷன். இந்த பாஸ்பாரிலேஷன் அப்படிங்கிற டைட்டில் ஏடிபி ஃபார்மேஷன் அதெல்லாம் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷனில் பார்ப்போம். பொட்டாசியம் இட் இஸ் அப்சர்வ்ட் as because potassium is absorbed in the form of potassium ion. This is very important for stomatal opening and closing mechanism, closing and opening of stomata, involved in protein synthesis, activation of enzymes and maintenance of turgidity of the cell. Calcium, when you talk about calcium, plant absorbs calcium from the soil in the form of calcium ions. எந்த ஃபார்மில் அது உள்ளே போகுது, அதுக்காக தான் இந்த I'm just reading out things. Calcium is required by meristematic, so this is also involved in meristematic. எதெல்லாம் meristematicல வருதுன்னு முக்கியமாக பார்த்துக்கோங்க. During cell division it is used in the synthesis of cell wall, particularly இந்த cell wall formationல பார்த்துருப்போம். சென்டர்லேருந்து it is moving towards the periphery, cell plate formation, phragmoplast அப்படின்னு plant cellல அந்த formation இருக்கு இல்லையா, that is totally depending on calcium. middle lamella இருக்கிற calcium pectate தான் very important. It is also needed during the formation of mitotic spindle. It accumulates in older leaves. This is also important. older leaves ல இருக்குது. It is involved in the normal functioning of the cell membrane. It activates certain enzymes and plays an important role in regulating metabolic activities. General magnesium, it is absorbed by plant in the form of divalent magnesium 2+. It activates the enzymes of respiration, photosynthesis, and is also involved in the synthesis of DNA and RNA. Magnesium is a constituent. Magnesium அப்படின்னு சொன்னாலே chlorophyll-ஓட backbone and helps to maintain the ribosome structure. Ribosome-ல 2 structure இருக்கு பாருங்க, the smaller one and the bigger one. So that is maintained with the help of magnesium. சென்டரில் ஒரு groove இருக்கும், அதுக்கெல்லாம் ரொம்ப important component magnesium தான். Protein synthesis-ல இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அடுத்தது சல்ஃபர்னாலே சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், சிஸ்டின் அண்ட் மீத்தியோனின். ஸோ
For this it is very important, and it is also a main constituent of several coenzymes, and this is absorbed in the form of sulfate, not in the ionic form, in the sulfate salt. Vitamins and thiamine, biotin, coenzyme A, these are all totally based on sulfur. Then iron. Iron, when you talk about plants obtain iron in the form of ferric ion, the Fe3+. It is required in larger amounts in comparison to other micronutrients. மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்கிற மைக்ரோநியூட்ரியன்ட்ல அதிகமாக எடுத்துக்கப்படுற ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் எதுனா அயன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இன்வால்வ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் லைக் ஃபெரடாக்சின், இந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஃபெரடாக்சின், சைட்டோக்ரோம், அதிலெல்லாம் இது வரும். இட் இஸ் ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ்டு ஃப்ரம் Fe2+ to Fe3+, ஃபெரஸ்லேருந்து ஃபெரிக் ஃபார்முக்கு போகிறது. During electron transfer, it activates catalase enzyme, is essential for the formation of chlorophyll. Next one is manganese. When you talk about manganese, manganese is a very important constituent in that is photolysis of water. Photosynthesis la padipom how the water split and then releasing the electron. Anga mukkiyama vara aalu manganese. Look at here, it is absorbed in the form of manganese ion. This is important. And it activates many enzymes involved in photosynthesis, respiration and nitrogen metabolism. The best defined function of manganese is in the splitting of water to liberate oxygen during photosynthesis. Zinc. Plants obtain zinc as zinc ions. It activates various enzymes, especially auxin. See, it is also needed for synthesis of auxin, and carboxylase enzymes and all involved with the help of working with the help of zinc. Copper, it is absorbed as cupric ions, Cu2+. இங்கே பாருங்க, it is essential for the overall metabolism in plants. Like iron, it is also very much associated, அது micronutrient இருந்தாலும் it is very much associated with other enzyme activities, redox reaction, and reversibly oxidized from cuprous to cupric form. And then boron, it is absorbed by borate forms. It is tetraborate, borate ions. Boron is required for uptake and utilization of calcium. இது போரான் வந்து கால்சியம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இது கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது போரான் அப்படின்னு சொன்னாலே போலன் ஜெர்மினேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். செல் இலாங்கேஷன், செல் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா செல் இலாங்கேஷன் மெரிஸ்டமேட்டிக் ஜோனில் இருந்து செல் இலாங்கேட் ஆகி டிஃப்ரென்ஷியேட் ஆகி பெர்மனெண்ட் செல்லாக மாறணும் அப்படின்னு சொல்லும்போது the boron is playing a very important role. The next one is molybdenum. Molybdenum அப்படின்னு சொன்னாலே nitrogenase, nitrogen nitrate reductase, nitrogen fixation க்கு இது ஒரு important element. So molybdate ion, this is getting into it. And then chlorine, it is absorbed in the form of chloride anion. Along with sodium and potassium, it helps in determining the solute concentration and the anion cation balance in cells. So electrolytic balance மாதிரி வெச்சுக்கலாம். It is essential for the water splitting reaction in photosynthesis. So உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்க, this manganese and chlorine, they both are very much involved in photolysis of water in photosynthesis. So this is about in what form it is getting in what are all the reaction it is very well participated in. இதுக்காக தான் நான் உங்களுக்கு கம்பல்சரியாக இதை நான் படிக்கணும்னு வந்தேன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Now let us get into nitrogen fixation. Now let us see nitrogen fixation. டோட்டலாக இந்த நைட்ரஜன் மெட்டபாலிசம் இந்த லெசனோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட். இதில் இருந்து ஒரு கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் வந்துடுறது எவ்ரி இயர். இப்போ பாருங்க, நைட்ரஜன் மெட்டபாலிசம்னா நைட்ரஜன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் ஆர் பயோமாலிக்யூல்ஸ், எஸ்பெஷலி when you talk about amino acids இல்லை ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஈவன் அபவுட் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, எல்லாத்துலேயும் இருக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் ஐட்டம் இஸ் நைட்ரஜன். இது அட்மாஸ்பியர்லுமே ஒரு 78% இருக்குது. அப்படி இருந்தாலும் இதை நம்ம டைரெக்டாக எடுத்துக்கவே முடியறதில்ல, பிகாஸ் அது ஒரு இனர்ட் ஃபார்மில் இருக்குது. அதுதான் இங்கே நைட்ரஜன் வித் ட்ரிபிள் பாண்ட், கோவேலண்ட் பாண்ட் ரொம்ப டைட்டாக, இதை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற விஷயம். ஆனால் இங்கே லைட்னிங்ஸோ இல்லை இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸோ இதை பிரேக் பண்ணி ஆக்சைட்ஸாக மாற்றுது. அந்த ஆக்சைட்ஸுமே பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, பெராக்சைடு இப்படி தான் வருது. இப்படி வந்தோம், இது பிளான்ட்டுக்குள்ளே வரணும், பிளான்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஹியூமன் பீயிங்க்கு வருது, அனிமல்ஸ்க்கு வருது. இதில் ஒரு நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இந்த நைட்ரஜனை, அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ரெண்டு இம்பார்ட்டண்ட் மேட்டர் இருக்குது. ஒன்று வந்து பயாலஜிக்கலி ஃபிக்சேஷன், ஒன்று வந்து பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன். பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில், அப்புறமா இங்கேருந்து ரிலீஸ் ஆகிற இந்த பவர் ஸ்டேஷன்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது, ஃபாரஸ்ட் ஃபயர், இங்கேருந்துலாம் அப்படியே நைட்ரஸ் ஆக்சைடு, NO2 அப்படி போயிட்டே இருக்கு.
இருக்குது. ஆனால் பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன் வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு 3 டைட்டிலாக ஞாபகம் வச்சுக்கணும். அமோனிஃபிகேஷன் பேர்லேயே அமோனியா இருக்கு. ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா, அமோனியா ஃபார்ம் ஆகுது. அமோனியா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக உள்ள வர ஆள் டீகம்போசிஷன். இப்போ ஒரு பிளான்ட்டோ அனிமலோ எது இறந்தாலும் அது உடம்புல இருக்கிற எல்லாமே டீகே ஆகிட்டே இருக்கணும். அப்போ டீகே ஆகும்போது அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற புரோட்டீன் அப்படியே அமினோ ஆசிடாக மாறி, அமினோ ஆசிட்லேருந்து இது இங்கே போட்டிருக்கேன், அமினோ ஆசிடாக மாறி, அமினோ ஆசிட்லேருந்து ஆர்கானிக் ஆசிடாக மாறி அங்கேருந்து அப்படியே அமோனியாவாக மாறுச்சு. ஸோ அமோனியா ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் அமோனிஃபிகேஷன். இது இன்னும் பின்னாடி நிறைய சேஞ்சஸில் வரும், நம்ம இங்கே கடைசியில் வரும்போது சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்ரிஃபிகேஷன். நைட்ரிஃபிகேஷன்ல இந்த அமோனியா அப்படியே ஆக்சிஜனோட மிக்ஸ் அடிச்சு திருப்பியும் நைட்ரைட்டா மாறுது. NO2 திருப்பி NO2 NO3 மாறுது, நைட்ரேட்டா மாறுது. இதுதான் ஒரு ஃபார்ம், நைட்ரேட் ஃபார்மேஷன். இதை நம்மெல்லாம் பண்ண முடியாது, பிளான்ட்டுமே ஜஸ்ட் லைக் தட் பண்ணல. இதில் உள்ள வர ஆட்கள் எல்லாமே மைக்ரோப்ஸ், பாக்டீரியாவோ இல்லை சைனோ பாக்டீரியாவோ இல்லை ஆக்டினோமைசிட்ஸோ, அவங்களோட ரோல் தான் ரொம்ப முக்கியம். இதில் நைட்ரைட் டு நைட்ரேட், தட் இஸ் சாரி அமோனியா டு நைட்ரைட், நைட்ரோசோகாக்கஸ் அண்ட் நைட்ரோமோனாஸ், இவங்க 2 பேர் வராங்க. அதுக்கப்புறம் நைட்ரைட்ல இருந்து நைட்ரேட்டுக்கு போகும்போது நைட்ரோபாக்டர் உள்ள வராங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து somehow the nitrogen is being fixed. இப்போ ஃபிக்ஸ் ஆன நைட்ரஜன் எல்லாமே திரும்பவும் ஒரு அனிமலோ ஒரு பிளான்ட்டோ இறந்தா இட் ஹாஸ் டு கெட் இன் டு த அட்மாஸ்பியர் அகெயின். அதை டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் திரும்பியும் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகி போகுது. இதில் டீநைட்ரிஃபிகன்ஸ், சூடோமோனாஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ், தயோபாசிலஸ் இதெல்லாம் உள்ள வருது. ஸோ டீநைட்ரிஃபிகேஷன் முடிச்சு 3 இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் சேர்ந்தது தான் நைட்ரஜன் சைக்கிள். அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் உள்ளே வருது, யூஸ் ஆகுது, திருப்பி அனிமல்ஸ் எல்லாம் செத்து போகுது, திருப்பி அட்மாஸ்பியருக்கு திரும்பி போகுது. அது அட்மாஸ்பியரில் நைட்ரஜனாக சுத்தாமல் ஆக்சைட்ஸாக மாறி வருது பிகாஸ் ஆஃப் லைட்னிங் அண்ட் அதர் திங். திருப்பி இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் சைக்கிள்னு ஒன்று பெருசாக காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை, இவ்வளோ தான். இப்போது இந்த பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இப்போ பயாலஜிக்கல்னு எடுத்துக்கோங்களேன். பயாலஜிக்கல்னா அமோனியா ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் இப்படி அமோனியா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னா சிம்பிள் அப்படியே எண்ணெய் வந்துட்டு ஹைட்ரஜனோட மிக்ஸ் பண்ணுவாங்க வித் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா, இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது நமக்கு பெருசாக இங்கே கொடுக்கவே இல்லை. இங்கே நம்ம லெசனில் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் நான் சொன்ன மாதிரி மைக்ரோப்ஸ் ஆர் கெட்டிங் இன் டு இட். அதில் பாக்டீரியா, ரைசோபியமோ இல்லை உங்களுக்கு நைட்ரோபாக்டரோ நைட்ரோசோமோனஸோ அசோஸ்பைரிலம் இதெல்லாம் உள்ளே வருது. அப்படி இல்லையா சைனோ பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சைனோ பாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கே, அதில் உங்களுக்கு ஹெட்டிரோசிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். ஹெட்டிரோசிஸ்ட்னு கொஞ்சம் குண்டு குண்டாக ஃபார்ம் ஆகிருக்கும் நாஸ்டாக்லையோ அனபினாலையோ. that they are the special items in the cyanobacteria to fix the atmospheric nitrogen. இதெல்லாம் தாண்டி ஆக்டினோமைசிட்ஸில் ஃப்ராங்கியா இருக்குது. ஃப்ராங்கியா நம்ம புக்கில் அல்னஸோட அசோசியேட் பண்ணியிருக்கு. நான் யூஸ்வலாக கேஷுரின் ஆர்ட்ரி, சவுக்கு மரம், அதுலேயும் அது அசோசியேட் ஆகிருக்கும். தே ஆல்சோ ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். அப்படின்னா அது என்ன ஒரு ஸ்பெஷலாக இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, முக்கியமாக நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படி பண்ணணும்னா 2 இம்பார்ட்டண்ட் என்சைம்ஸ் உள்ளே வருது, நைட்ரோஜினேஸ் அண்ட் லெக் ஹீமோக்ளோபின்னு. இந்த இதில் வந்து இந்த லெக் ஹீமோகுளோபின் முக்கியமாக இருக்கணும். நைட்ரோஜனேஸ் வந்து ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல வேலையே செய்யறதில்லை, ஆக்சிஜன் இல்லாத ஒரு அமைப்பை அதுக்கு கொடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற இந்த பாக்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ஃபார்மாகவும் இருக்குது. அது ஏரோபிக்காக இருந்து அப்புறமா ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்குது. இப்போ ரைசோபியமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃப்ரீ லிவிங் ஏரோபிக்காக இருக்குது. ஆனால் அது லெகுமினஸ் பிளான்ஸில் அசோசியேட் ஆகும்போது ஆனரோபிக்காக மாறி இட் இல் ஜஸ்ட் ஃபிக்ஸ். ஆனரோபிக்காக மாற வேண்டிய சுச்சுவேஷன் அதுக்குள்ளே போன பிறகு அதுக்கு வருது. அதுக்கு லெக் ஹீமோகுளோபின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இங்கேருந்து கொஸ்டின் வரலாம், இதில் இருக்கிற ரோடோஸ்பைரிலம் ஏரோபா ஆனரோபா ஃப்ரீ லிவிங்காக இல்லை எப்பவுமே சிம்பயாட்டிக்கலி அசோசியேட்டடாக? சிம்பயாசிஸ்னால் தெரியும், மியூச்சுவலி பெனிஃபிட்டட் பார்ட்னர்ஸ் எப்படின்னு. இந்த ஏரியாவை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஜென்ரலாக பருப்பு வகை நம்ம சாப்பிட்ற எல்லா பருப்பும்
சாம்பார் தால், மூங் தால், ஆர் ஊர் தால், இட்லி செய்கிற உளுத்தம்பருப்பு, எந்த பருப்பு எடுத்துக்கிட்டாலும் லெக்யூமினஸ் பிளான்ஸ், லெக்யூம் அந்த ரூட் அந்த பாடே லெக்யூம், அந்த பீன்ஸு அந்த கொத்தவரக்காய் அது பேரே லெக்யூமு, அந்த ஃப்ரூட் வந்து லெக்யூம், அதனால லெக்யூமினஸ் பிளான்ஸ். லெக்யூமினஸ் பிளான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே அதோட ரூட்டில் அப்படியே கொத்தா முடிச்சா ரூட் நாடுலஸ் பாக்டீரியா இப்படி இருக்கும். அந்த ரூட்ஸ் வந்து தே ஃபார்ம் அ ரூட் நாடுலஸ் பாக்டீரியா. இதை பார்த்தா சொல்லிடலாம் இட் இஸ் பீன் இன்ஃபெக்டட் வித் த நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. இங்கே நம்ம புக்கில் முக்கியமாக ரைசோபியம் பற்றி கொடுத்துருக்காங்க. ரைசோபியம் fixes how it is getting into the cell and form the root nodules and how it is fixing the atmospheric nitrogen. இங்கே ஃப்ராங்கியாவும் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஃப்ராங்கியா இஸ் ஆக்டினோமைசீட்ஸ், அது அல்னஸ் பிளான்ட்ல ஃபிக்ஸ் ஆகிற ஒரு விஷயம். இப்போ நாடுல் ஃபார்மேஷன், நாடுலஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ரூட் இருக்குது. இந்த ரூட்டை சுற்றி ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ரூட்டை சுற்றி அப்படியே நம்ம பாக்டீரியா ரைசோபியம் ஆர் விச் ஜஸ்ட் கம்ஸ் அண்ட் கான்டாக்ட் வித் த ரூட் இப்படி தான் இருக்குது. உள்ள கான்டாக்ஷன் உள்ளே போகலை, உள்ள அப்படியே சுற்றி இட் இஸ் ஜஸ்ட் placed. இப்படி இருக்கும்போதே இந்த வெயிட்ல இந்த ரூட் அப்படியே கர்லியா அப்படி மாறிடுச்சு. இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரைசோபியம் க்ரோஸ் அரவுண்ட் த ரூட். செகண்ட் ஸ்டெப் தான் இந்த ரூட் அப்படியே கர்வியா மாறிடுச்சு. கர்வியா மாறினோடனே இப்போ பாக்டீரியா இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு த ரூட், உள்ள போகுது. உள்ள போகும்போது அப்படியே ஒன்னொன்னா போகல, போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு த்ரெட் மாதிரியே அது ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த த்ரெட்டு தான் இன்ஃபெக்ஷன் த்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாக்டீரியல் அதுக்காக ஒரு தனியாக த்ரெட்டெல்லாம் ஃபார்ம் ஆகல, அப்படியே கண்டினியூட்டி ஆஃப் அ பாக்டீரியா ஃபார்ம் ஆஸ் அ த்ரெட். இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு த ரூட், கிராசிங் த எபிடர்மிஸ், அதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சு. ஹோமோஜீனஸ் கார்டெக்ஸ். ஹோமோஜீனஸ் கார்டெக்ஸ்னால் இங்கே பேரன் கைமா செல்ஸ், லிவிங் செல்ஸ் அந்த செல்லுக்குள்ளே போயாச்சு. இப்போ இந்த கார்டெக்ஸ் ரீஜனுக்குள்ளே இந்த பாக்டீரியா உள்ளே போகுது. போயிட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்து எப்படி இப்போ இந்த நாடுல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, யூஸ்வலாக parenchyma is a permanent tissue. It has come from the meristematic tissue and it will not undergo any division unless until the valid reasons call for. இதில் secondary growthல சில நேரத்தில் போகும். இங்கேயும் என்ன ஆகுதுன்னா the permanent tissue that is parenchyma tissue is getting de-differentiated. அதாவது அது meristematic tissueலேருந்து differentiate ஆகி permanent tissue-வா மாறி இருக்கு. இப்போ இந்த permanent tissue is becoming, it's getting into de-differentiation and then it is undergoing division. இப்போ நிறைய cortical cells, cortex-ல இருக்கிற parenchyma cells அப்படியே உடைஞ்சு ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும்போது அங்கே அதுக்கு இடம் பற்றாக்குறை, அதனால அப்படியே அது நாடுல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த நாடுல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆன ஒரு கார்டிக்கல் செல்லை நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு, இதுதான் ஒரு கார்டிக்கல் செல். இதுக்குள்ள பாக்டீரியாஸ் இப்படி இருக்கு, இந்த பாக்டீரியாய்ட்ஸ். இப்போ இது பேரு என்னன்னா பாக்டீரியாய்ட்ஸ். இந்த பாக்டீரியாய்ட்ஸை சுத்தி ஒரு சின்ன மெம்பரேன், அப்படியே இதுல உங்களுக்கு லெக் ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். லெக் ஹீமோகுளோபின் ஏன் அந்த பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெக்யூமினேசே பிளான்ட்டு ஹீமோகுளோபின் மாதிரி ஒரு மாதிரி பிங்கிஷாக ஃபார்ம் ஆகுது. இந்த நாடுல்ஸே கொஞ்சம் பிங்க் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்டு லெக் ஹீமோகுளோபின். இந்த லெக் ஹீமோகுளோபின் எப்போ ஜென்ரலாக வெளியில் இருக்கும்போது இந்த ரைசோபியம்க்கு இது ஃபார்ம் ஆகிறது இல்லை. ஒன்ஸ் இட் இஸ் இன்ஃபெக்டட் இன் டு த லெக்யூமினஸ் பிளான்ஸ் இட் ஃபார்ம்ஸ். இட் சீம்ஸ் தட் தெர் இஸ் அ கனெக்ஷன், ஒரு சிம்பயாட்டிக்காக இருந்தால் தான் இது ஃபார்ம் ஆகுது. இது ஃபார்ம் ஆகிறதுக்கு நிஃப் ஜீன், நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் ஜீனோ இல்லை நாட் ஃபேக்டர், நாடுலஸ் ஃபார்மேஷன் ஃபேக்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வருது. இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி முடிக்கிறது எதுக்காகனா, இந்த லெக் ஹீமோகுளோபின் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆக்சிஜன் ஸ்கேவெஞ்சர். ஏன்னா திஸ் இஸ் completely taking the whatever available oxygen there, so that just to create an atmosphere where there is no oxygen. அப்படியே ஆக்சிஜன் இல்லாத ஒரு கண்டிஷனை ரெடி பண்ணும்போது தான் the nitrogenous will fix the atmospheric nitrogen. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகி இது அப்படியே நாடுலஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ லெக் ஹீமோகுளோபின் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நைட்ரஜன் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகுது, அமோனியாவாக ஃபிக்ஸ் ஆகுது. அதாவது NH3 அமோனிஃபிகேஷன் கூட இது நைட்ரஜன் ஃபிக்ஸ்ட் அஸ் அமோனியா, அதுதான் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஆனால் இதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படுது. ஒரே ஒரு அமோனியா ஃபிக்ஸ் பண்ண ஒரு 8 ATP மாலிக்யூல்ஸ் தேவைப்படுது. ஸோ நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஸ்டேபிள் ப்ராடக்ட்
ப்ராடக்டாக அம்மோனியாவாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போ அம்மோனியாங்கிறது ரொம்ப டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அப்படியே உள்ளே போக முடியாது. that would be converted into ammonium ions. அம்மோனியம் அயான்ஸாக மாறுது. அம்மோனியம் அயான்ஸாக மாறி அதனோட ஆக்ஷன் இப்படி போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் நைட்ரேட் அப்படின்னு நான் இங்கே சொன்னேன். நைட்ரிஃபிகேஷனில் NO2 அப்புறம் NO3 மாறுது. இந்த நைட்ரேட்டை அப்படியே ஒரு பிளான்ட்டை அக்செப்ட் பண்ணுது, எடுத்துக்கிட்டு உள்ளே போய் செல்லுக்குள்ளே உட்கார்ந்தும் அதால் கம்பல்சரி அப்படியே நைட்ரேட்டாகவே சுற்றி வர முடியறதில்ல. அங்கே திருப்பியும் அந்த நைட்ரேட்டு அம்மோனியாவாக மாற வேண்டிய சுச்சுவேஷன் வருது டு கெட் இன் டு தி ஆக்ஷன். அப்போ என்ன நடக்கும்னா அந்த NO3 திரும்பவும் NO2 மாறுது. நைட்ரேட்டா மாறும். அந்த ரெடக்டேஸ் நைட்ரேட் ரெடக்டேஸ் வந்து நைட்ரைட்டா மாறுது. அந்த நைட்ரேட் திருப்பியும் அம்மோனியாவா மாறுது. நைட்ரைட் ரெடக்டேஸ் வச்சு அம்மோனியாவா மாறிடுச்சு. இப்போ ஆன் த ஹோல் இங்க அம்மோனியாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மோனியாவுமே டாக்ஸிக் தானே. அந்த டாக்ஸிக் அப்படியே ஒரு செல்லால எடுக்க முடியறது இல்லை. ஸோ தட் ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன்டு அம்மோனியம் அயான்ஸ். இப்போ இந்த அமோனியம் அயான்ஸ் உள்ள போய் என்ன பண்ணுது? ஏன்னா இந்த இப்போ முதல்லவே சொன்ன மாதிரி ஒரு அமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா that will be actually formed. இங்கே அமோனியம்ல நான் எழுதியிருக்க ஆர்கானிக் ஆசிடாக மாறிக்கும். ஆர்கானிக் ஆசிட்லேருந்து அமினோ ஆசிட்ஸாக மாற்றுது. ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்க. இங்கேருந்து இது ஆர்கானிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட்ல இருந்து அமினோ ஆசிட், அதுக்கப்புறம் புரோட்டீன், அப்படிதான் அது. அதாவது பிளான்ட்டுக்குள்ள அதனோட ரூட் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த அமோனியம் அயானா வந்த பிறகு அது எப்படி உள்ள போய் வேலை செய்யுது? அதுதான் இங்க நம்ம புக்ல ஃபேட் ஆஃப் அமோனியா அப்படின்னா அதுக்கு முக்கியமா ஒரு 2-3 ஐட்டமா அது மாறிக்கும். ஒன்று வந்து ரிடக்டிவ் அமினேஷன், இன்னொன்று வந்து டிரான்ஸ் அமினேஷன். அப்படிலாம் இல்லையா, தே ஜஸ்ட் ஃபார்ம் அமைட்ஸ். இது மூணும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. இந்த ரிடக்டிவ் அமினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் ப்ளஸ் இதோட அமோனியம் அயான்ஸ். அமோனியம் அயான் அதுதான் டாக்ஸிக். அமோனியா இஸ் வெரி டாக்ஸிக். அது அமோனியம் அயானாக மாறும்போது ஆர்கானிக் ஆசிட் அதுக்கு ஈக்குவலாக வச்சு அந்த டாக்ஸிசிட்டியை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஆர்கானிக் ஆசிட் அமோனியம் அயானோட சேர்ந்து முக்கியமாக நம்ம கோஎன்சைம் NADPH, அதாவது நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் இன் ரெடியூஸ்டு ஸ்டேட் வித் அ வெரி இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ். இதெல்லாம் முக்கியமாக கீட்டோ குரூப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா குளூட்டமேட் டீஹைட்ரோஜினேஸ், இதுவுமே ஒரு ஆக்சிலோஅசிட்டிக் ஆசிடுமே உங்களுக்கு கீட்டோ ஆசிட்ஸோட தான் இது மிக்ஸ் ஆகுது ஆர்கானிக் ஆசிட்ல. ஸோ இங்கே குளூட்டமேட் டீஹைட்ரோஜினேஸ் வந்து குளூட்டமேட் ப்ளஸ் அதர் திங்ஸ். ஸோ இது இங்கே உங்களுக்கு ஆர்கானிக் ஆசிட்ல மிக்ஸ் ஆகி உண்மையான அமினோ ஆசிடா மாறி அது புரோட்டீன் பில்டிங் மெக்கானிசம்க்கோ இல்லை நைட்ரஜன் இல்லை டிஎன்ஏவோ இல்லை ஆர்என்ஏவோ அதெல்லாம் பண்ண உள்ளே போயிடுச்சு. ஸோ ஆன் த ஹோல் அது பிளான்ட்டுக்கு தேவையான அமினோ ஆசிடாக மாத்திர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இங்கே குளூட்டமேட் ரெடி பண்ணி மீதி. இங்கே இப்போ ஆக்சிலோஅசிட்டிக் ஆசிடோட மிக்ஸ் ஆகும்போது அதே அமோனியம் அயான் அந்த NADPH, ஆனால் ஆஸ்பர்டேட் டீஹைட்ரோஜினேஸ், இங்கே அஸ்பார்டிக் ஆசிட் ஃபார்மேஷன். ஸோ அஸ்பார்டிக் குளுட்டாமிக் ஆசிட்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதெல்லாம் அப்படியே ரிடக்டிவ் அமினேஷனில் வருது. இதே டிரான்ஸ் அமினேஷன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகும்போது ஹியர் தி அமீன் குரூப் வில் பி ஜஸ்ட் ரீப்ளேஸ்ட் வித் கீட்டோ குரூப். அங்கே திருப்பியும் there is a formation of aspartic acido இல்லை glutamic acido ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டும் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகலாம், இப்படியே ஃபார்ம் ஆகலை. சம்டைம்ஸ் they'll be just converted into amide form. asparagine or glutamine அமைனா அதாவது அமைடு குரூப்பாக ஃபார்ம் ஆகுது. அதுவும் அப்படியே பிளான்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ். இதெல்லாம் இல்லாமல் சோயாபீனில் யூரைட்ஸ்னு ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. அது ரொம்ப ஹை கண்டென்ட் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் கம்பேர் டு கார்பன். இதெல்லாம் பண்ணி இந்த செல் வந்து அதுக்கு தேவையான நைட்ரஜனை டிஃப்ரெண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஏன்னா நைட்ரஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு 4th இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் இன் த பயோமாலிக்யூல்ஸ். பிகாஸ் வித்தவுட் நைட்ரஜன் தெர் இஸ் நோ அமினோ ஆசிட்ஸ், நோ ப்ரோட்டீன் அண்ட் நோ DNA and no RNA. So that's the very important. This is how it just get on to the nitrogen fixation and nitrogen cycle. So with this lesson is coming to an end. இதில் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் just put it in the comment section. We'll discuss further. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ.